வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சித்தி கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 40 மினிட்ஸ் டியூரேஷன். கொஞ்சம் மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக மட்டில்டா ஹவுஸ் அப்படின்ற அந்த காலேஜில் நடக்கிற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. பட் உண்மையிலே மிராண்டா ஹவுஸ் அப்படின்ற ஒரு காலேஜ் வந்து டெல்லியில் இருக்கும். ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேர்ள்ஸ் காலேஜ். இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த காலேஜ் சைட்லேருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சீரிஸை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வலியுறுத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த சீரிஸ் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பஸில் வந்து இருக்கக்கூடிய 5 பெண்கள், அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அண்டு அந்த காலேஜில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இனிஷியலாக அந்த காலேஜில் வந்து நம்ம ரேவதி தான் பிரின்சிபலாக இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு பிரச்சனை வரும். அதாவது சீனியர் கேர்ள்ஸ் வந்து ஜூனியர் கேர்ள்ஸ்க்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பான் வீடியோ பார்க்க வச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அப்புறமாட்டு ரேவதி வந்து வெளியே போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் ரேவதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலான பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டு அந்த போஸ்ட்டுக்கு சிம்ரன் வருவாங்க. சிம்ரனை பொறுத்த வரைக்கும் படிப்புன்னு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த காலேஜில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அண்ட் என்ன மாதிரியான போராட்டங்கள் நடக்குது, இந்த 5 பெண்களோட வாழ்க்கை எப்படி போகுது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க எல்லாரும் எப்படி யுனைட் ஆகிறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ் பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு கேம்பஸ் ட்ராமா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சீரிஸ் வந்து ஜென்சி கிட்ஸோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களோட காலேஜ் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத ரொம்ப நேச்சுரலாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரிங்கிங் சீன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. இதே மாதிரியான சம்பவங்கள் ஒரு மென்ஸ் காலேஜில் நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்போமோ அதே மாதிரி இதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஆல்சோ இந்த சீரிஸை கொண்டு போன விதம் அப்படின்றதும் பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த பான் பிரச்சனையில் தொடங்கி அதுக்கப்புறம் சிம்ரன் உள்ளே வந்ததுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் நடக்குது, அதுக்கப்புறம் அந்த 5 பெண்களோட லைஃப், ஒருத்தர் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு பொண்ணு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு இருப்பா, அவள் என்ன மாதிரி பிட்ரேயலுக்கு உள்ளாகப்படுறா அண்ட் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வரக்கூடிய பொண்ணு என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறா அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கலி சேலஞ்சு பொண்ணோட லைஃப், ஆல்சோ ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனோட லைஃப், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகள் அப்படின்றதுமே இருக்கும். அண்ட் அது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த கதையோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா சித்தி கேர்ள்ஸ், அதாவது போல்டான பெண்கள் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போல்ட்னஸ் எவ்வளோ முக்கியம் ஒரு விஷயத்தை அடையிறதில்ல அப்படின்றதையும் ரொம்ப நீட்டாக சொன்ன ஒரு சீரிஸாக தான் நான் பார்க்குறேன். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டான ஒரு கேம்பஸ் ட்ராமா அண்ட் முடிச்ச விதமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த சீரிஸில் பிரச்சனையாக பட்ட விஷயங்கள் அப்படின்றது அந்த 8 எபிசோட்ஸ் அப்படின்றது தான். கண்டிப்பாக இன்னுமே ஒரு 2 to 3 எபிசோட்ஸ் ஸ்ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஏன்னா 5 எபிசோட் வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல கிரிப்பிங்காக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கதை டீவியேட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணி கொஞ்சம் கிரிப்பிங்காகவே கொடுத்துருக்கலாம். ஆல்சோ செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா தேவையில்லாத ஃபோர்ஸ்ஃபுல் இன்க்ளூஷன்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் ஒரு டீசென்டான சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ் 3.3 out of 5. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரிஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.